உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதையான கார்ல் மார்க்சின் சிலை நாளை சென்னையில் திறப்பு. சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலைஞர் கருணாநிதி ஒரு வரலாற்று பதிவு. அவர் சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். இன்னைக்கு கலைஞருடைய சிலையை தமிழ்நாடு முழுக்க நம்ம திறக்கிறோம்னா கலைஞருடைய கொள்கையை, கலைஞருடைய சாதனையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அர்த்தம். கலைஞர் அவர்கள் ஒரு வரலாற்று பதிவு. அவர் செஞ்ச சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாத சாதனைகளை செஞ்சவர். அதனால தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் நம்முடைய அரசை, திராவிட மாடல் அரசு நம்ம பெருமையாக சொன்னாலும் மகளிருக்கான அரசுன்னு மற்ற மாநிலங்கள்லாம் நம்முடைய அரசை பாராட்டிக்கிட்டு இருக்கிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்களை ஏவியவர்களை சிபிஐ கைது செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். அஜித்குமார் குடும்பத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 25 லட்சத்துடன் கூடுதலாக 25 லட்சம் இழப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள். தஞ்சாவூர் அருகே சாலையோரம் கட்சி கொடியை ஊன்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி பலி. தமிழ் பல்கலைக்கழக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றும். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் பிரதமரின் பதிலுரையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மும்பை புனே எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் சுமார் 32 மணி நேரமாக நீடித்த போக்குவரத்து நெரிசல் சீரானது. உணவு, குடிநீர், கழிவறை இல்லாமல் கடும் பாதிப்புக்கு உள்ளானதாக நெரிசலில் சிக்கியோர் பேட்டி. பல்கலைக்கழகங்களில் விரைவில் துணைவேந்தர்களை நியமிப்போம். முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி நியமன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. நீலகிரி மாவட்டத்தில் 2 புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நூற்று 25 நாள் வேலை திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் வரும் 13ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிக்க இணையதளம் வெளியிட்டது தாவேக. பொதுமக்களும் தங்கள் பரிந்துரைகளை தெரிவிக்கும் வகையில் நடவடிக்கை. சேலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுவதில் சிக்கல். வரும் 13ஆம் தேதி கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி கிடைப்பதில் தாமதம். சேலம் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாததால் இன்னும் அனுமதி வழங்கவில்லை என காவல்துறை விளக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ளவற்றை நாளைக்குள் நிவர்த்தி செய்து மனு கொடுக்காவிட்டால் அனுமதி கிடைக்காது எனவும் திட்டவட்டம். வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு எதிராக விஜய் தொடர்ந்த வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். புதுச்சேரியில் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடக்கம். முதியோர் ஆதரவற்றோருக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 500 ரூபாயாக உயர்த்தம். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் கையெழுத்தாக வாய்ப்பு. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். (2025) அமெரிக்காவிலிருந்து 3800 இந்தியர்கள் வெளியேற்றம். மத்திய அரசு தகவல். ராஜஸ்தானில் வாயில் போட்டவுடன் வெடித்த சாக்லேட்டால் குழந்தையின் முகத்தில் படுகாயம். கடைக்காரர் ஒருவரே மிட்டாய்க்கு பதில் வெடியை சிறுமியிடம் கொடுத்துள்ளதாக குடும்பத்தினர் புகார்.
பாகிஸ்தானுடன் விளையாட மாட்டோம் என நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை என இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் கருத்து. பாகிஸ்தான் அணியுடனான லீக் போட்டியில் விளையாட தயாராக உள்ளோம் எனவும் விளக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாளை மறுநாள் தொடங்குகிறது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். பங்கேற்கும் அணிகளின் கேப்டன்களின் போட்டோஷூட் புகைப்படம் வெளியீடு. பயிற்சி ஆட்டத்தில் முகத்தில் பலத்த காயமடைந்த இங்கிலாந்து கிரிக்கெட் அணி கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். முகத்தில் காயமடைந்த புகைப்படத்துடன் சமூக வலைதளங்களில் பென் ஸ்டோக்ஸ் பதிவு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.